என்ன பண்ற? பார்த்தா தெரியல, துணிமணியெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். அது தெரியுது. எதுக்கு பண்ற? எங்க வீட்டுக்கு போறேன். அப்ப இது யார் வீடு? இது உன் வீடு. என் வீடு உன் வீடு ஏன்டி பிரிச்சு பேசுற? பிரியணுங்கிறதுக்காக தான். நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல. புரியாதியா? புரியாது. உனக்கு என்னைக்கு புரிஞ்சிருக்கு? இன்னைக்கு புரியறதுக்கு. என் மேல இது தப்பு இல்லை, எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம். அவன் கூட உனக்கு என்ன பிரச்சனை? அது சின்னதா பாலிடிக்ஸ் ஆகி போச்சு. உன் வாயை திறந்து என்னைக்காவது உண்மை பேசிருக்கியா? ஆமாண்டி, இப்ப நான் டாக்ஸி தான் ஓட்டுறேன். என்னப்பா அதை ஏன் நீ முன்னாடியே சொல்லல? சொன்னா வருத்தப்படுவோம் தான். பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்ப தியாகி மாதிரி பேசு. என்ன ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நீ? பேசாத. என் புருஷனை பத்தி மத்தவங்களை விட எனக்கு தான் நல்லா தெரியும் நினைச்சிட்டு இருந்தேன். மூணாவது மனுஷன் முன்னாடி என்ன தலைக்குறி வச்சுட்டல? நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. எல்லாம் உண்மையை உன்கிட்ட சொல்ல தான் வந்தேன். அதுக்குள்ள என் ஜாதகத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டான். அதனால நீ ஓடிட்ட. வெக்கமா இல்ல? சுபா, ஐ லவ் யூ. இதுலயும் உண்மை கிடையாது. நீ உண்மையிலேயே என்ன காதலிச்சிருந்தா பொய் சொல்ல மாட்டேன், என்ன அடிக்க மாட்டேன். நான் எப்படி உன்னை அடிச்சேன்? ஓ, நீ பண்ணதெல்லாம் போதாதா? இனி அடிக்க வர செய்யணுமா? போதும்டா சாமி, என் ஒருத்தி வாழ்க்கை நாசமானது போதும். நான் என் பையன் வாழ்க்கையாவது காப்பாத்திக்கிறேன். என் அப்பா வீட்டுக்கே நான் போறேன். சுபா, எதுக்கு கோவமா இருக்க? நான் குடிக்கிறேன், உன்னை திட்டுறேன், டாக்ஸி ஓட்டுறேன் தானே. திரும்ப ஆரம்பிக்காத. போதும், நான் கிளம்புறேன். நைட்டுக்கு செஞ்சு வச்சிருக்கேன், எடுத்து போட்டு சாப்பிடு. சுபா, நான் தான் ஐ லவ் யூ சொல்றேன்ல சுபா. நீ உன்னையே லவ் பண்ணல, இதுல என்ன வேறையா? உலகமே கஷ்டப்படுத்துதுன்னு நினைச்சிட்டு இருக்க, ஆனா நீ தான் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க. என்னைக்காவது 4 வார்த்தை நல்லபடியா பேசிருக்கியா? காலையில கிளம்பும் போது ஏதோ யுத்தத்துக்கு போற மாதிரி கிளம்புற. ரொம்ப அசிங்கமா இருக்கு. உங்க அப்பா மாதிரி ஆயிடாதேன்னு உன் பையன் கிட்ட சொல்றதுக்கு. நம்ம சன்ல என்ன பையன் எடுக்கிற நீ? உனக்கு போகணும்ல, போ, போயிட்டாரு. புருஷனை விட்டுட்டு அப்பா வீட்டுல இருந்தா இந்த ஊர்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா உனக்கு? உனக்கு அது எவ்வளவோ மேல். சுபா, இங்க பார், போ. பிளட்டி டாக்ஸி டிரைவர், அவனை ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? லீகலாவா இல்ல இல்லீகலாவா? எப்படி வேணாலும் அந்த ராஸ்கல் என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான். எனக்கு என் கீ வேணும். அவனை என்ன வேணாலும் பண்ணுங்க. சுபா, சொன்னா கேளு, போவாது. தேவையில்லாம பேசாத, கிளம்பு. நீ இல்லாம நான் போக மாட்டேன். இங்க வந்தும் பிரச்சனை பண்றியா? உன் கூட வர ஐடியா எனக்கு இல்ல. நான் என்ன செய்யணும்? எதுக்கு பொம்பளைகிட்ட உங்களுக்குற? கொஞ்சம் மூடுறியா? வேலையை பாருங்கடா. என்ன சீன் கிரியேட் பண்றியா? உனக்கு பிரச்சனை பண்றதே பொழப்ப போச்சுல. உனக்கு நீ மட்டும்தான் முக்கியம். அடுத்தவங்களை பத்தி உனக்கு கவலையே இல்லை. அப்படி இல்ல சுபா. உண்மையிலே ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன்னா உன்னால காலையில இருந்து ஒருத்தன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்ல, அவனை போய் பாரு. அவனுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு. அதை விட்டுட்டு இங்க நின்று பேசிட்டு இருக்காத. அப்போ உனக்கு ஓகே இல்ல? நீ போக மாட்டல? நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். நீ போயிடாது, இரு. என்ன இங்கே இரு. அவ செல் ஆஃப் பண்ணிட்டான். எங்க தேடுறது? I lost my key, man. போனை ஏறா. I don't know. தலை எழுத்து என் தலை எழுத்து ஒரே மாதிரி தான் இருக்கு. போனை ஏறா. Documents. லாக்கை சரி பண்ணலாம்னா போனை எடுக்க மாட்டானே. I'm sitting with my advocate right now. And Pooja is helping me in this matter. சாவியை குடுக்குறேன்டா, போனை ஏறா. எடு. சாரிமா, சாரிமா. கண் தெரியல. சாரிமா. சாரி. என்னடா சாரி? ஹலோ. ஏய், என்ன பார்த்து பேசுடா? ஹலோ. நோ சாரி. நாங்க இடிச்சு சாரி சொன்னா ஓகேயா? தொலைச்சு ராஸ்கல்.
இருக்கு. எங்கம்மா போனா? இல்ல வேண்டாம். சுபா, என் மேல தப்பு இல்ல. இவனுதான் ஒம்புக்கிட்டானுங்க. சுபா, சொல்றது கேள். ஏ சுபா, இன்னைக்கு நைட்டு கோயம்புத்தூருக்கு 2 டிக்கெட். யார் ராம்ச்சவங்கள? வக்கீல். எங்க இருக்கான்? பெசன்ட் நகர். ஏன் டென்ஸ்டா இருக்க? அந்த டாக்ஸி டிரைவர் தான் ஃபோன் பண்ணான். எடுக்கிறதுக்குள்ள கட் ஆயிடுச்சு. திரும்ப ட்ரை பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அத பத்தி பேசிட்டு இருக்காத கௌதம். அந்த டாக்ஸி டிரைவர் நினைச்சாலே எரிச்சலா வருது பூஜா. நீ வேணா பாரு, அவன் காலை உடைக்கிறனா இல்லையா? கௌதம், வாட் யூ சேயிங்? நமக்கு தேவை அவங்கிட்ட இருக்கிற கீ. அதை எப்படியாவது வாங்கி தர சொல்லி வக்கீல் அங்கிள் கிட்ட சொல்லிட்டேன். நீ டென்ஷன் ஆகாத. கம், he'll take care of it. I'll call you, okay? ஓகே. அதை எப்படியாவது வாங்கி தர சொல்லி வக்கீல் அங்கிள் கிட்ட சொல்லிட்டேன். ஹலோ கௌதம், ஒரு டாக்ஸி டிரைவர் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அவனை பார்த்தா உன் கூட சண்டை போட்டுவ மாதிரி இருக்கு. பயமா இருக்கு. நீ பயப்படாத. அண்ணா நகர்ல டிராஃபிக் இருக்கிற ஏரியா பார்த்து போயிட்டு நான் சீக்கிரம் வந்துடுறேன். இன்னைக்கு அவனா நானும் பார்த்துடுறேன்.